சில வேளையில் இந்த கூகுள் அக்கா என்ன செய்யும், தப்பு தப்பா சில வேளைகளில் வழி சொல்லும். கரெக்டா? ஸோ நமக்கு பாருங்க, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளில் நம்ம இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தை நம்ம நம்பி நம்ம என்ன செய்யறோம், துணிஞ்சு வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம், இந்த ஜிபிஎஸ், ஆண்டவர் நம்மை உங்களையும் என்னையும் உருவாக்கினவருக்கு தெரியும் நம்ம எப்படி வழி நடத்த வேண்டும், எந்தெந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணணும், எந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்கணும், எந்த இடத்துல நமக்கு காரியத்தை சொல்லித்தர வேண்டும், எந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், உந்தி தள்ள வேண்டும் என்று அருமையாய் வழி நடத்துகிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய என்ற ஜிபிஎஸ்ஸை நம்ம சார்ந்திருந்தோமே ஆனால் எப்பயும் நம்ம சேத்துலையும் சிக்க மாட்டோம், தெரியாத இடத்துலையும் போய் அவர் நம்மளை விடவே மாட்டார். புரிஞ்சுங்களா? கைவிட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். பாருங்க, சில வேளைகளில் நம்முடைய ஜேர்னியை, நம்மளோட வாழ்க்கை பயணத்தை நம்ம சரியாக தான் ஆரம்பிக்கிறோம். நான் ஆண்டவர் கரத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என் ஆண்டவர் என்னை நடத்துவார் அப்படின்னு நம்ம நம்பி என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய வழிப்பயணத்தில் பாதையில் ஏதாவது, இப்போ நம்ம பார்த்தது போல் கூகுளில் மேப்பில் ஜிபிஎஸ்ல ஏதாவது ஒரு பாஸ், ஒரு ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நாம் என்ன செய்யறது, நம்ம இஷ்டத்துக்கு போய் விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தும் போது அவர் நடத்திட்டே இருப்பார். ஆனால் பாதியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம செய்கிற சில காரியங்களினால அவருக்கும் நம்மளுக்குள்ள ஜிபிஎஸ் கனெக்ஷன் என்ன ஆயிரும், லாஸ்ட் ஆயிரும். ஆனால் நம்ம அதை சென்ஸ் பண்ணாம, அதை உணராம தொடர்ந்து அந்த கனெக்ஷன், அவர் வழி நடத்துதல் இல்லாமல் நாமளே ஒரு வழி நடத்துதலில் நம்ம பயணிக்கும் போது தான் அங்கே தான் என்ன ஆறுது, பிரச்சனையே அங்கே தான் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? நம்மை அருமையாய் ஆலோசனை தந்து வழி நடத்துகிற தெய்வம் ஒருவர் உண்டு. ஆமே.